ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ரமோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரமோஸ் வந்து போட்டதெல்லாம் ஓகே, பட் நிறைய பேரோட கேள்விக்குறி என்னன்னா காமன் மேன்னா என்ன, ஸோ இதுக்கான உண்மையான வார்த்தைகள் என்னன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ கழுவி ஊற்றுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க செலக்ட் பண்ணது வந்து சில பேர் வந்து எல்லாமே செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க, இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் எடுக்கிறது வந்து என்ன ரீசனுக்காக காமன் மேன் சொல்கிறீங்க, புரியுதுங்களா? எதுக்கு இந்த மாதிரி ரீசன் எடுக்கிறீங்க? காமன் மேன்னா வந்து அவனை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது, யாருமே கிடையாது. ஸோ நல்ல டேலண்டடாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் அவங்களெல்லாம் உள்ளே போட்டு தான் நல்லா இருக்குன்றது நிறைய பேரோட கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதுக்கு விஜய் டிவி பதில் சொல்லுமான்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இவங்க தான் காமன் மேன்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய டேலண்ட்ஸ் வந்து வெளில கதறிட்டு இருக்காங்க, அவங்களோட உண்மையான டேலண்ட்டை காட்ட முடியலன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரமோ ஒன்று வந்திருக்குங்க. ஸோ ப்ரமோ ஃபஸ்ட்டு ப்ரமோலாம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்களா. ஒரு ஊரையும் லட்சக்கணக்கான மக்களை வந்து எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஸோ அவங்கள எல்லாருமே ஒன்றா சேர்த்து அவங்களுக்கான சில இது இருக்குல்ல, காமன் மேன் உள்ளே வர்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட 50 பேரை வந்து நாங்கள் வந்து ஓகே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க உள்ள இருக்கு. அவ்வளோ பேர் டேலண்டடு, அவ்வளோ பேர் வந்து அவங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணணும், பிக் பாஸ் உள்ள போகணும்னு சொல்லி கனவுகளோட வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 50 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 பேருமே வந்து உள்ள கால் பதிக்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். வர லட்ச பேர் எடுக்க முடியாது, ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எடுத்ததில் வந்து சில குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அந்த ஹாலில் வந்து எல்லாருமே உட்கார வச்சு குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்படியே வாக்குவாதெல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ எதுக்கு அவங்களை எடுக்கணுன்றது முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போதே உள்ளே அனுப்பும்போதே குரூப் டிஸ்கஷன்லாம் முன்னாடி சொல்லிடுவாங்க. என்ன நடந்தாலுமே நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும், நான் இது இவ்வளோ தான் பண்ணுவேன், இதுதான்லாம் இருக்கக்கூடாது. என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனாலுமே, என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல்லனா அதாவது லிமிட்டட்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்குமே வந்து நீங்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் டிஸ்கஷனில் நிறைய பேர் கம்யூனிகேஷன் இஷ்யூ வந்திருக்கு, நிறைய பேர் எழுந்து கத்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஸோ யார் கூட யார் பேரெல்லாம் கிடையாது, பட் அவங்களுக்குள்ள வந்து வந்தவங்க வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஃபியூ மினிட்ஸில் வந்து ஒன்லி ஃப்ரெண்ட் ஆகிடணும், இல்லையா வந்து எளிமையாகிடணும், இல்லை வந்து ஆப்போனண்ட்டாக எதனா இருக்கணும், இந்த மாதிரி எதனா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து அப்படி ரியாக்ட் பண்ண மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே, சம்திங் ஏதோ பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரியெல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 50 பேர் செலக்ட் பண்ணாங்களா, இந்த 50 பேரையுமே வந்து 2 பஸ் புக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? 2 பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-36 பேர், மொத்தமாக 36 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 பேர் ப்ளஸ் 18 பேர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 36 பேர் வந்து சீட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பஸ்ஸில். ஸோ இங்கேருந்து வந்து அவங்க விசில் அடிக்கிறாங்க. ஸோ விசில் அடித்து அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து எத்தனை பேர் ஏறுறாங்களோ அவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 50 பேர் இருக்காங்க. அதில் வந்து 36 பேர் சீட்டு உட்காரணும். பேலன்ஸ் எல்லாருமே கூட ஏறிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து காலில் இன்ஜுரி ஆகிருக்கு, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க, சில பேர் ஹேர் பேண்ட், ஸ்லிப்பர்ஸ், அது இது எல்லாமே வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, எல்லா திங்ஸுமே கீழே செதறின மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அந்த இடமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து நீங்கள் மேபி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ஸோ இந்த பிக் பாஸில் எப்பவுமே வந்து இந்த டாஸ்க்லாம் வைப்பாங்க. இந்த காருக்குள்ளே வந்து 15 பேர் 10 பேர் 15 பேர் உள்ளே இருக்கணும், அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. நம்ம கமருதீன் பார்வதியெல்லாம் வந்து நம்ம சேச்சி இருக்காங்களே சாண்ட்ரா, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு அவங்க வந்து மைல்டு அட்டாக் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இதுக்காக வந்து உள்ளே இருந்தவங்கலாம் பயமாக அவங்களாம் கோவப்பட்டு டக்குன்னு கீழே இறங்கி விக்ரமெல்லாம் கீழே இறங்கி அவங்கள தூக்கின்னு போயிட்டு டகடெல்லாம் தூக்கின்னு போயிருக்கான். இது மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஷோ அவ்வளோதான், இதுதான் ஷோ, இதுதான் பண்ணும். நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக ஏசியில் கொண்டு போகிறதுலாம் கிடையாது. ஷோ இது மாதிரி தான் இருக்குன்றது வந்து ஸோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் சீசனில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து காம்படிஷன் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் வரும்ன்ட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் அடிபட்டிருக்கு, நிறைய பேர் வந்து மிதி வாங்கியிருக்குங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இது வந்து இந்த பஸ்ஸை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு தெரில. நிறுத்திட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹால் எடுத்திருக்காங்க. ஹாலில் வந்து சேர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கவுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சேர்ஸ் எல்லாமே கவுத்து போட்டு இதே 50 பேர் மறுபடியும் அவங்க கூட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 50 பேர் அங்கே கூட்டு போயிட்டு இந்த 50 பேரில் வந்து எவ்வளோ சேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40, ஓகேங்களா, ஒரு 40 ஒரு 45 சம்திங் அப்படி வைக்கலாம். ஏன்னா வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே வரணும்ல, ஒரு லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை கம்மி பண்ணிட்டே வந்து அப்போ தான் அடுத்த கட்டத்தை நம்மளுக்கு கொண்டு போக முடியும். இந்த 50 பேருமே வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வர்ற கான்செப்டில் ஒரு 40லேருந்து 45 சம்திங் ஏதோ ஒரு 5 பேர் 10 பேரை கம்மி பண்ணால் தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுலேயும் பயங்கரமான சண்டை. ஒருத்தங்க சேரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தங்க இப்படி பண்ணுறங்க அப்படி பண்ணுறங்க. ஒருத்தங்க கேர்ள் என்ன பண்ணாரோ அவங்க யாருன்னு தெரியல, ஒருத்தன் சேரில் ஒருத்தன் உட்கார சொல்லிட்டு நடுவில் காலை விட்டுட்டு அவனை உட்கார வைக்காமல் அது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன வேணால் பண்ணலாம், சேரை எடுத்துன்னு ஓடலாம். இல்லை வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேர் அங்கேயே போட்டு உட்காந்துட்டாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப தப்பு. சேர் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா போய் ஓரமாக கூட போட்டுருக்கலாம். இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் பால் டாஸ் பார்த்துருப்பீங்க. பால் விக்ரம் அந்த சோஃபியாவா அவங்க ஒருத்தந்தாங்களா அவங்களாம் வந்து பால் எடுத்துகிட்டு போய்ட்டு ஓரமாக போய் உட்காந்து சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. பால் அங்கே தான் உட்காரணும்லாம் கிடையாது. பால் கிடைச்சா எடுத்துன்னு போய் உட்காராம சேர் கிடைச்சிச்சா நீங்கள் ஓரமாக உட்காந்து அங்கே வந்து நல்ல காம்படிஷன், அவங்களுக்குள்ள சண்டை நிறைய வரும். அதெல்லாம் வந்து சில பேர் யோசிச்சிருக்கலாம். பட் அந்த மூமெண்ட்டில் வந்து யோசிக்க முடியாது. அது வந்து அந்த மூமெண்ட் அப்படியே இருக்கும். ஸோ அதில் ஒரு சில இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. ஒருத்தங்க வந்து லாஸ்ட்டாக வந்து சேரை பிடிச்சி 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாங்க. சேர் எனக்கு தான் மேலே சண்டை போட்டிருந்தாங்க. இதில் ஹைலைட் யாரானாங்கன்னா முனியம்மான்றவங்க தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மதுரை சார்ந்தவங்க. ஓகேங்களா, மதுரை சார்ந்த அவங்கள ஒரு யூடியூபர். ஸோ அவங்களுமே வந்து ஒரு செலிப்ரிட்டி தான். ஓகேங்களா, அவங்களுமே வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டாங்க. உட்காரும் போது ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, சேரில் உட்காரதுக்கு முன்னாடி அவங்க தலையை உள்ளே வச்சுருவாங்க. சேரில் வந்து அவங்களால உட்கார முடியல, அதனால் அந்த கேப்பில் வந்து சேரில் வந்து தலையை வச்சுட்டாங்க. பட் அது மேலே வந்து முனியம்மா உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் காட்டினாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா முனியம்மா சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள அந்த சேரை விட்டு கொடுத்துலான்னு சொல்லி எழுந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஸோ அவங்களுக்கான பயங்கரமான ஒரு இது கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சூப்பரு, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து இந்த கேமில் வந்து இப்படி தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேம்னால் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. ஏன்னா எல்லாம் கேட்டீங்கன்னா லாஸ்ட் சீசனில் விக்ரம் அப்பா வந்து சுபிக்ஷா இருந்தாங்களா, அவங்களெல்லாம் விக்ரம்லாம் நிறைய விஷயம் வந்து பேசி அண்ணன் அது இதெல்லாம் வந்து ஒரு பாண்டிங் கொண்டு வந்துட்டு தான் அவங்க வந்து சில டாஸ்க்லாம் வந்து போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் உள்ள வந்து பாண்டிங்கே இருக்கக்கூடாது தான் பிக் பாஸ் சொல்லுங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் வரை விட்டு கொடுங்க, இந்த ஒரு நெக்ஸ்ட் டவுன் நான் போகிறேன், இது பண்ணுறேன். இப்போ நிறைய மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லது. முனியம்மா அவர்கள் வந்து குவாலிஃபைட் ஆகிட்டாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கேம் எப்படி தான் இருக்குன்றது வந்து நிறைய பேர் வந்து போக போக புரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களை நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.